ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு பலாக்கொட்டை வச்சு ஒரு சூப்பரான மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் பலாக்கொட்டையை வந்து உரிச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வாட்டர் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் விட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துருங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிறதுக்கு அப்புறமா பட்டை போட்டுக்கலாம். கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச பலாக்கொட்டை தண்ணியும் பலாக்கொட்டையும் போட்டுக்கலாம். சில்லி பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பொடி தாங்க மெயினே. கறி மசாலா பொடி போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிருங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு பலாக்கொட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு பலாக்கொட்டை மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரான காம்பினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.